السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. ورتل القرآن ترتيلا. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين. قال النبي صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه، أو كما قال عليه الصلاة والسلام. صدق نبينا سيد البشر صلى الله عليه وسلم. அல்ஹம்துலில்லாஹ். தஜ்வீத் வகுப்பினுடைய 5வது நாளில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். தொடர்ந்து தஜ்வீதினுடைய அடிப்படையிலிருந்து இந்த பாடங்களை நாம் தெரிந்து வருகின்றோம். அதாவது மஹ்ரஜ், எழுத்தினுடைய உச்சரிப்புகள் நமது தொண்டை பகுதிகளில் எங்கிருந்து வருகிறது, உதடில் எப்படி வெளிப்படுகிறது, நாவில் எப்படி தட்டுப்படுகிறது, பற்களில் எப்படி உரசப்படுகிறது என்று அடிப்படையில் இருந்தே இந்த தஜ்வீது பாடத்தை நாம் படித்து வருகின்றோம். அதனுடைய பாடங்களை பார்க்காத மாணவ செல்வங்கள் அதனுடைய பாடங்களை பார்த்துவிட்டு இந்த பாடத்தை பார்க்க வாருங்கள். அதை தொடர்ந்து தஜ்வீத் என்றால் என்ன என்பதை விளக்கியிருந்தோம். தஜ்வீதுக்கு முரணான லிஹன் என்றால் என்ன, லிஹன் எத்தனை வகைப்படும்? லிஹன் என்பது 2 வகைப்படும். ஒன்று லிஹன ஜலி, 2 லிஹன ஹஃபி. லிஹன் என்றால் தவறுன்னு அர்த்தம், லிஹன ஜலி என்றால் பெரிய தவறுன்னு அர்த்தம், லிஹன ஹஃபி என்றால் சிறிய தவறு என்று அர்த்தம். இப்படி இந்தந்த வழிமுறைகளில் ஓதுறது லிஹன ஜலியாகவும், இன்னென்ன வழிமுறைகளில் ஓதுறது லிஹன ஹஃபியாகவும் இருக்கிறது என்பதையும் விளக்கி விவரமாக நாம் சொல்லியிருந்தோம். அந்த பாடத்தையும் பார்க்காதவர்களுக்கு கீழே லிங்க் கொடுக்கப்படும், பாடத்தை பார்த்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து நூனே சாக்கின் மற்றும் தன்வீன். இந்த நூனே சாக்கினுக்கும் தன்வீனுக்கும் எத்தனை சட்டம் இருக்கு? 4 சட்டம் இருக்கிறதுங்க. 1 இல்ஹார், 2 இஹ்ஃபா, 3 இத்காம், 4 இக்லாப். அதில் சென்ற வாரம் இல்ஹாருடைய பாடத்தை நம்ம படிச்சிருந்தோம். இல்ஹார் என்றால் வெளிப்படுத்தி ஓதுறதுன்னு அர்த்தம். இல்ஹாருடைய சட்டத்திற்கு 6 எழுத்துக்கள் தேவைப்படுகிறது. ஹம்சாஹா, ஷாஹா, ஐன், கைன் என 6 எழுத்துக்கள் அதுக்கு தேவைப்படுது. இந்த 6 எழுத்துக்களும் நூனே சாக்கினுக்கு பின்னால் அல்லது தன்வீன் பெற்ற எழுத்துக்கு பின்னால் வந்தால் சுக்குன் பெற்ற அந்த நூனை, தன்வீன் பெற்ற அந்த எழுத்தை தெளிவாக வெளிப்படுத்தி ஓதணும். உதாரணமா மன் ஆமன ரசூலுன் அமீனுன் இன்ஹுவ. இப்போ மன் ஆமனன்னு சொல்லும்போது அலிஃப் இருக்குங்க, நூனே சாக்கின் இருக்கு. மண், நீங்கள் கிதாப் என்ன செய்யுங்க, அந்த கிதாபை வச்சுக்கங்க கையில், அல்லது நோட்டில் எழுதுங்க. மீம் நூன் போடுங்க, போட்டு மீமுக்கு ஃபத்தஹு, நூனுக்கு சுக்குனு, அடுத்து ஆமன அலிஃப் மீம் நூன். அப்போது மீமுக்கு நூனுக்கு அடுத்து அலிஃப் வருது, இல்ஹாருடைய எழுத்து. அப்போது மண் என்று தெளிவாக என்ன செய்யணும், அதை வெளிப்படுத்தி ஓதணும். அதே மாதிரி ரசூலுன் அமீனுன். இப்போ தன்வீன் பெற்ற எழுத்து லாம் இருக்குது, அதுக்கடுத்து அலிஃப் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வெளிப்படுத்தி என்ன செய்கிறது, ஓதணும் அப்படின்னு சொல்லி அந்த இல்ஹாரினுடைய சட்டங்களை நம்ம தெளிவுபடுத்தியிருந்தோம், விரிவுபடுத்தியிருந்தோம். அதன் மூலமாக நிறைய மாணவர்கள் பலனும் அடைந்ததாக தெரிவித்தீர்கள், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அதை தொடர்ந்து நூனே சாக்கினுக்கும் தன்வீனுக்கும் இருக்கக்கூடிய 2வது சட்டம் தான் இஹ்ஃபாவுடைய சட்டம். இஹ்ஃபா அப்படின்னு சொன்னால் மறைத்தல், ஒளித்தல் என்கின்ற பொருள் கொடுக்கும். மறைந்து கொள்வது, ஒளிந்து கொள்வது என்று பொருள் கொடுக்கலாம். இந்த சட்டத்துக்கு ஏன் இஹ்ஃபா அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்னா, இந்த சட்டத்தில் சுக்குன் பெற்ற நூனையும் தன்வீன் பெற்ற எழுத்தையும் நாம் நமது மூக்கால் மறைத்து ஓதுவோம். இல்ஹாரில்
வெளிப்படுத்தி தெளிவாக ஓதணும் இல்லையா? இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, வெளிப்படுத்திய அந்த எழுத்துக்களை, சுக்குன் பெற்ற அந்த நூனை, தன்வீன் பெற்ற அந்த எழுத்தை மூக்கினால் மறைத்து நாம் ஓதுவோம். அப்போ மறைத்து ஓதுவதின் காரணமாகத்தான் இந்த சட்டத்திற்கு இஹ்ஃபா, மறைத்தல், ஒளித்தல் என்கின்ற பெயரையும் இதற்காக வைக்கிறாங்க. எப்போ மறைப்போம் அப்படின்னு சொன்னால், எப்படி இல்ஹாருக்கு 6 எழுத்து இருந்துச்சு, அந்த 6 எழுத்துக்கு அந்த 6 எழுத்தும் நூனே சாக்கினுக்கு பின்னால் அல்லது தன்வீனுக்கு பின்னால் வந்தால் நம்ம அந்த இல்ஹார் செய்து ஓதுவோம் இல்லையா? இப்போ அதே மாதிரி இஹ்ஃபாவிற்கு 15 எழுத்துக்கள் இருக்கிறது. இஹ்ஃபாவுக்கு எத்தனை எழுத்து இருக்குது? 15 எழுத்துக்கள் இருக்கிறது. இந்த 15 எழுத்துக்களும் நூனே சாக்கினுக்கு பின்னால் அல்லது தன்வீன் பெற்ற எழுத்துக்கு பின்னால் வந்தால் அந்த நூனே சாக்கினையும் அந்த தன்வீன் பெற்ற எழுத்தையும் நாம் இஹ்ஃபா செய்து மறைத்து ஓதுவோம். புரியுதுங்களா? எழுத்துக்கள் வரும், எழுத்துக்கள் வர்றதுனால எழுத்துக்கு தான் சட்டம் அப்படின்னு நீங்கள் விளங்கிடக்கூடாது. நூனே சாக்கினுக்கும் தன்வீனுக்கும் தான் சட்டமே தவிர இஹ்ஃபாவினுடைய எழுத்துக்கு சட்டம் என்னல்ல இல்லை. நீங்கள் என்ன விளங்கிடக்கூடாது, இஹ்ஃபாவினுடைய எழுத்து வந்தால் அந்த எழுத்தை மறைக்கணும்னு விளங்கிறாதீங்க. நூனே சாக்கினையும் தன்வீனையும் பெற்ற அந்த எழுத்தை தான் நம்ம மறைக்கணும். ஏன்னா நூனே சாக்கினுக்கும் தன்வீனுக்குரிய சட்டங்களை தான் நம்ம என்ன செய்கிறோம், படித்து கொண்டு இருக்கின்றோம். அப்போது மறைச்சி ஓத வேண்டிய அந்த இடத்துல இல்ஹார் செய்து வெளிப்படுத்தி ஓதிட்டோம்னு சொன்னால் அது தஜ்வீதினுடைய முறைக்கு மாற்றமானது. அப்படி மாற்றமாக ஓதுவது விளக்கப்பட்டதாக, தடுக்கப்பட்டதாக இருக்க. அப்படி ஓதவே கூடாது. தஜ்வீதினுடைய சட்டம் தெரிவதற்கு முன்னால் அப்படி ஓதியிருந்தால் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், மன்னிச்சிருவான். தஜ்வீது சட்டம் தெரிந்ததற்கு பிறகு அவ்வாறே நான் பழம மாதிரி ஓதுன மாதிரியே தான் நான் ஓதுவேன் அப்படின்னு சொல்லி ஓதக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த எழுத்துக்களை எல்லாம் எந்த அளவுக்கு உங்களால் மனப்பாடம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவான முறையில் நீங்கள் மனனம் செஞ்சிடணும். அது கொஞ்சம் மனப்பாடம் பண்ணேன், கொஞ்சம் மனப்பாடம் பண்ணலை, அந்த இல்ஹார் லேசாக இருந்துச்சு, 6 எழுத்து தெரிஞ்சிருச்சு, இஹ்ஃபா 15 எழுத்து மனப்பாடம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. முழுமையாக என்ன செஞ்சிடணும், மனனம் செய்து கொள்ளணும். அப்படி மனனம் செஞ்சாதான் உங்களுக்கு நீங்கள் சட்டத்தை யூஸ் பண்ணி குரான் ஓத முடியும். மனப்பாடம் பண்ணலை, படித்தது ஞாபகத்தில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த சட்டத்தை குரானில் கொண்டு போய் அப்ளை பண்ண முடியாது. அப்ளை பண்ண முடியலை அப்படின்னா நம்ம படித்து பிரயோஜனம் இல்லை. அதனால் என்ன செய்யுங்க, எழுத்துக்களையும் சட்டத்தையும் உங்களுடைய சிந்தனையிலையும் உங்களுடைய உள்ளத்திலையும் நீங்கள் என்ன செய்யுங்க, ஆழமாக பதிய வச்சுக்கொள்ளுங்க. குரானை எடுத்து நீங்கள் உட்காரும்போது தஜ்வீது முறைப்படி தான் நான் ஓதுவேன் அப்படிங்கிற எண்ணத்தில் உட்காருங்க. சும்மா ஏதோ எடுத்தோம் ஓதுனோம் வந்தோம் போனால் அப்படி இருக்காமல் தஜ்வீது முறைப்படி தான் ஓதுவேன் அப்படிங்கிற இதில் இருங்க. சரி, அப்போ 29வது பக்கத்தை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அந்த புத்தகத்தை வைத்திருப்பவர்கள் ஆரம்பத்தில் என்ன புத்தகம் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம். அந்த புத்தகம் வைத்திருப்பவர்கள் 29வது பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. புத்தகம் இல்லாதவர்கள் இன்ஷா அல்லாஹ் கேளுங்க, பிடிஎஃப்பை கொடுக்குறோம். தளத்தில் கொடுக்கறதுனால தளத்தில் பயணிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சென்ற முறையும் பிடிஎஃப்பை கொடுத்து எழுத சொல்லியிருந்தோம். நிறைய மாணவர்கள் எழுதி தாங்கள் எழுதியதை புகைப்படம் எடுத்து அனுப்பியிருந்தீங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று இந்த வாரத்தினுடைய பாடத்தையும் தெளிவான முறையில் பார்த்துக்கொள்ளுங்க. பாருங்கள், இஹ்ஃபாவின் விபரம் அப்படின்னு ஒரு தலைப்பு அமைக்கிறாங்க. வினா, என்ன வினா? இஹ்ஃபா என்றால் என்ன? இஹ்ஃபா என்றால் என்ன? விடை, இத்காம் இல்ஹார் ஆகிய இரண்டுக்கும் இடையே உள்ள தன்மையே இஹ்ஃபாவாகும். அதாவது மறைத்து மூக்கால் மொழிவதாகும். பதில் சொல்லும்போது மூக்கால் மறைச்சி ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டா வேலை முடிஞ்சிடும் இல்லையா? ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்ஹார் இத்காம் ஆகிய இரண்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு தான் இஹ்ஃபா அப்படின்னு சொல்லுவோம். என்னங்க, இல்ஹாருக்கும் இத்காமுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை என்ன அப்படின்னா பாருங்கள். இல்ஹார்னா வெளிப்படுத்திடுவோம்,
அந்த எழுத்தை தெளிவாக ரசூலுன் ஜுருஃபின் மின் அதே மாதிரி அலீமுன் ஹக்கீமுன். இப்போது இந்த சுக்குன் பெற்ற நூனும் தன்வீன் பெற்ற எழுத்தும் தெளிவாக தெரியுது. இதுகாம் இருக்குது, இதுகாம் படிச்சிட்டோம்னு சொன்னால் உங்களுக்கு இஹ்ஃபா கொஞ்சம் லேசாக விளங்கிடும். இதுகாம்னு சொல்கிறது இணைக்கிறது, ஒரு வார்த்தையை இன்னொரு வார்த்தையோடு என்ன செய்கிறது, இணைக்கிறது. எப்படி இணைக்கிறது பாருங்கள். மையகூலு அல்லது ஹுசுவௌ வலைபா. இப்போ இணைக்கிறோம், அது வெளிப்படுத்துகிறோம், இது இணைக்கிறோம். இப்போ இணைக்கிற மாதிரியும் தெரியும், வெளிப்படுத்துகிற மாதிரியும் தெரியும். இது ரெண்டும் கலந்து வரும்போது அது மூக்கால் வெளிப்படும். அதுக்கு பேர் தான் என்னதுங்க, இஹ்ஃபா. நீங்கள் தெளிவாக விளங்கிக்கங்க, சுருக்கமாக விளங்கிக்கங்க. இஹ்ஃபா என்றால் மூக்கால் மறைத்து ஓதுவதாகும். சரிங்களா? அடுத்த வினா, இஹ்ஃபாவின் எழுத்துக்கள் எத்தனை? இஹ்ஃபாவிற்கென்று எத்தனை எழுத்துக்கள் இருக்கிறது என்றால் 15 எழுத்துக்கள் இஹ்ஃபாவிற்கு இருக்கிறது. இஹ்ஃபாவுக்கு எத்தனை எழுத்து இருக்குது? 15 எழுத்து இருக்குது. இந்த 15 எழுத்துக்களை நீங்கள் நல்ல முறையில் மனப்பாடம் பண்ணிடுங்க. அதில் கொஞ்சம் கூட ஒரு மறக்கிற மாதிரி, ஒரு ஞாபகத்தில் இல்லாமல் போகிற மாதிரி உங்களுக்கு இருக்கவே கூடாது. எந்த நேரத்தில் எப்போ கேட்டாலும் நீங்கள் அந்த இஹ்ஃபாவினுடைய எழுத்தை தெளிவாக வரிசை பிரகாரம் சொல்லக்கூடியவராக இருந்தால் இந்த தஜ்வீது பாடம் உங்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடியதாக இருக்கும். சரி பாருங்கள், அடுத்த விடை. இஹ்ஃபாவின் எழுத்துக்கள் கையை வச்சு எண்ணிக்க 15 எழுத்து வருதான்னு பாருங்கள். தா, சா, ஜீம், தால், ஜால், ஜா, சீன், ஷீன், சாத், லாத், தாய், லாய், ஃபா, காஃப், கேஃப். 15 எழுத்து வந்துருச்சா பாருங்கள். தா, சா, ஜீம், தால், ஜால், ஜா, சீன், ஷீன், சாத், லாத். பத்தாச்சா? தோய், லோய், ஃபா, காஃப், கேஃப். 15 எழுத்து. இந்த 15 எழுத்தை நல்ல முறையில் நீங்கள் என்ன செஞ்சுக்க, மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். இப்போ அடுத்து ஆகிய 15 எழுத்துக்கள் இஹ்ஃபாவினுடைய எழுத்துக்கள் ஆகும். அடுத்த வினா, இஹ்ஃபாவின் சட்டம் என்ன? இஹ்ஃபாவுக்கு என்ன சட்டம்? இல்ஹாருக்கு என்ன வழிமுறையில் சட்டத்தை நீங்கள் படிச்சிங்களோ அதே வழிமுறை தான், ஆனால் பெயர் மாற்றமும் சட்ட மாற்றமும் இங்கே இருக்குது. என்ன? இல்ஹாரில் என்ன படிச்சிங்க? நூனே சாக்கின் அல்லது தன்வீன் பெற்ற எழுத்துக்கு பிறகு இல்ஹாரினுடைய எழுத்து ஒன்று வந்தால் அந்த சுக்குன் பெற்ற நூனை அல்லது தன்வீன் பெற்ற அந்த எழுத்தை தெளிவாக வெளிப்படுத்தி ஓத வேண்டும். இதே வழிமுறை தான் அங்கே இல்ஹாருடைய எழுத்து அப்படிங்கிறதுக்கு பகரமாக இஹ்ஃபாவினுடைய எழுத்து என்றும், வெளிப்படுத்தி ஓத வேண்டும் என்பதற்கு பகரமாக மறைத்து ஓத வேண்டும் என்றும் நீங்கள் சட்டத்தை திருத்திக் கொள்ளுங்கள். ரொம்ப சுருக்கமாக நீங்கள் விளங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இங்கே அடுத்து விடை கொடுக்குறாங்க பாருங்கள். நூனே சாக்கின் அல்லது தன்வீனுக்கு பின் இந்த 15 எழுத்துக்களில் ஒன்று வந்தால் அதை இஹ்ஃபா செய்து மூக்கில் மறைத்து ஓத வேண்டும். உதாரணங்கள் வருமாறு. இப்போ சட்டத்தை சொல்லிட்டாங்க. இஹ்ஃபானா என்னங்க? மூக்கால் மறைத்து ஓதுவது. இஹ்ஃபாவினுடைய எழுத்து என்னங்க? 15 எழுத்து. என்னதெல்லாம்? தா, சா, ஜீம், தால், ஜால், ஜா, சீன், ஷீன், சாத், லாத், தோய், லோய், ஃபா, காஃப், கேஃப் ஆகிய 15 எழுத்துக்கள் இஹ்ஃபாவினுடைய எழுத்துக்கள். இஹ்ஃபாவினுடைய சட்டம் என்ன? சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னால் அல்லது தன்வீன் பெற்ற எழுத்துக்கு பின்னால் இந்த 15 எழுத்துக்களில் ஒன்று வந்தால் அந்த சுக்குன் பெற்ற நூனை அல்லது தன்வீன் பெற்ற எழுத்தை மூக்கால் மறைத்து ஓத வேண்டும். இப்போ இந்த 15க்கும் உதாரணம் கொடுத்துட்றாங்க. 15க்கும் உதாரணங்களையும் கொடுத்துட்றாங்க. நீங்கள் குர்ஆனை ஓதும் போதும் என்ன செய்யுங்க, இந்த உதாரணங்கள் உங்களுக்கு தென்படுகிறதா அப்படிங்கிறத கொஞ்சம்
தேடி பாருங்கள். குர்ஆன் ஓதும்போது நீங்கள் கண்டிப்பாக தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலிஃப் லாம் மீம்ல, யாசீனில், சூரத்துல் வாக்கியாவில், சூரத்துல் ரஹ்மானில், சூரத்துல் சஜிதாவில், சூரத்துல் கஹ்ஃபில் இதெல்லாம் உங்களுக்கு நிறைய அந்த தஜ்வீதினுடைய முறைப்படிகளில் உள்ள எழுத்துக்கள் ஏராளமாக உங்களுக்கு என்ன செய்யும், தென்படும் இன்ஷா அல்லாஹ். பாருங்கள், இப்போது நீங்கள் நோட்டு கையில் கித்தாப் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. கையில் கித்தாப் இல்லாதவங்க நான் சொல்கிறத அப்படியே இமேஜ் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு உதாரணம் இருக்குது, ஒரு வார்த்தை இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னா லன் தஃப்அலு அப்படின்னு இருக்குது. அதாவது லாம் நூன், அடுத்து தா ஃபா ஐன் லாம் வாவ், லன் தஃப்அலுன்னு இருக்குது. இதில் முதல் எழுத்து லாமு, ரெண்டாவது எழுத்து நூனு, மூணாவது எழுத்து தா. முதல் எழுத்து லாமுக்கு ஜபரு, ரெண்டாவது எழுத்து நூனுக்கு சுக்குனு, மூணாவது எழுத்து தா ஃபத்தஹ வச்சு ஜபர் வச்சு வருது. இப்போ இதில் ரெண்டாவது எழுத்து என்ன எழுத்து? நூனே சாக்கின், சுக்குன் பெற்ற நூன். மூணாவது எழுத்து என்ன எழுத்து? இஹ்ஃபாவினுடைய எழுத்தான தா. அப்போ இந்த நூனில் சுக்குன் இருக்குது. அப்போ அதற்கடுத்து இஹ்ஃபாவினுடைய எழுத்துக்கு என்ன ஹரக்கத்து வரணுங்கிறது நமக்கு பிரச்சனை இல்லை. இஹ்ஃபாவினுடைய எழுத்துக்கு ஜபர் வரணும், ஜேர் வரணும், பேஷ் வரணும் அப்படிங்கிற அந்த குறியீடுகள் நமக்கு குழப்பம் இல்லை. இஹ்ஃபாவினுடைய எழுத்து வந்தாலே அதை இஹ்ஃபா செய்தால் போதும். அப்போ தா வந்துருச்சு. இப்போ லன் தஃப்அலுன்னு சொன்னால் அந்த சுக்குன், நூனே சாக்கின், சுக்குன் பெற்ற அந்த நூன் தெளிவாக என்ன செய்யுது, தெரியுது. அப்போ அது தெளிவாக தெரியக்கூடாது. அப்போ அதை கொஞ்சம் மூக்கால் மறைக்கணும். எப்படி? லா தஃப்அலு, லா தஃப்அலு, லா தஃப்அலு. கொஞ்சம் மறைக்கும் போது கொஞ்சம் ஒரு அலிஃப் அளவுக்கு நீளணும், லேசா. ரொம்ப லாங் அப்படி ரொம்ப இல்லாமல் லா தஃப்அலு, லா தஃப்அலு அப்படி தான் என்ன செய்யணும், சொல்லணும். லா தஃப்அலு என்று அந்த சுக்குன் பெற்ற நூன் மறையுது. நல்லா பாருங்கள், லன் தெளிவாக இருக்குது, சுக்குன் பெற்ற நூனு தெளிவாக என்ன செய்யுது, வெளிப்படுது. லா மறைஞ்சிருச்சு. லன் லா, லன் லா, அதனுடைய வித்தியாசத்தை நீங்கள் என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். அப்போ எங்கேயாவது குர்ஆனில் லா தஃப்அலு வலன் தஃப்அலு ஃபத்தகுன் நாரல்லதி வகூதுஹன் நாஸு வல் ஹிஜாரா உஇத்தத் லில் காஃபிரீன். அப்போ அந்த குர்ஆன் ஆயத்து அங்கே என்ன செய்யும், வரும். அப்போ குர்ஆன் ஆயத்து வரும்போது நீங்கள் எங்கேயாவது ஓதுனீங்கன்னா லன் தஃப்அலுக்கு பதிலாக லன் தஃப்அலு அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, ஓதிவிடக்கூடாது. அங்கே நீங்கள் இஹ்ஃபா செய்து மறைத்து ஓதுங்க. அப்போ தா முதல் எழுத்து தா சொன்னாங்க. 15 எழுத்துக்கும் நூனை சாக்கினுக்கும் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, தன்வீனுக்கும் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அப்போ 15 எழுத்துக்கு 2 உதாரணம் சொன்னால் 30 உதாரணங்கள் என்ன செய்ய போகிறாங்க, வரிசைப்படுத்த போகிறாங்க. இந்த 30 உதாரணங்களையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும், தெளிவான முறையில் மனனம் செய்து கொள்ளணும். அப்போது நூனே சாக்கினுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்போ தாவுக்கே தன்வீன் வச்சு வரக்கூடிய ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. பாருங்கள், கௌமுன் தஜ்ஹலூன. கித்தாப் வச்சுருக்கிறவங்க பார்த்துங்க, கித்தாப் இல்லாதவங்க இமேஜ் பண்ணுங்கள். முதல் எழுத்து காஃப், ரெண்டாவது எழுத்து வாவ், மூணாவது எழுத்து மீம், நாலாவது எழுத்து தா. சரிங்களா? முதல் எழுத்து காஃபுக்கு ஜபரு, வாவுக்கு சுக்குனு, மீமுக்கு தன்வீன். தன்வீன் சொன்னால் தோபேஷ், தோபேஷ் இருக்கு இல்லையா, தன்வீன். சரியா? நாலாவது எழுத்து என்ன இருக்குது அப்படின்னா இஹ்ஃபாவினுடைய எழுத்தான தா இருக்கிறது. இஹ்ஃபாவினுடைய எழுத்தான தா இருக்கிறது. இப்போ எப்படி ஓதுவீங்க, இந்த மீமை எப்படி நம்ம உச்சரிக்கணும்? கௌமுன் தஜ்ஹலூனன்ட்டு ஓதணுமா அல்லது கௌமோ தஜ்ஹலூனன் ஓதணுமான்னு கேட்டால் லேசாக இஹ்ஃபா செய்து கௌமோ தஜ்ஹலூன் என்று என்ன செய்ய வேண்டும், ஓத வேண்டும். கௌமோ தஜ்ஹலூன், கௌமோ தஜ்ஹலூன் என்று லேசாக இஹ்ஃபா செய்து மூக்கால் மறைத்து ஓத வேண்டும். இப்படியே 15 உதாரணங்கள் என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. முடிஞ்சால் நான் டிஸ்பிளேயில் இந்த உதாரணங்களை உங்களுக்கு நான் வருஷப்படுத்த முயற்சி பண்ணுறேன். அதே மாதிரி மின் சமராத்தின், இப்போ முதல் எழுத்து, அடுத்து இஹ்ஃபாவினுடைய எழுத்தில் முதல் எழுத்து தா, தாவுக்கான உதாரணம் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது எழுத்து சா இல்லையா, தா ச ஜீம் தால் ஜால் அப்படி தானே படித்தோம். அப்போ ரெண்டாவது எழுத்து சா. இப்போ சாவுக்கு உதாரணம் சொல்கிறாங்க பாருங்கள்,
மின் சமராத்தின், மின் சமராத்தின் முதல் எழுத்து மீம், ரெண்டாவது எழுத்து நூனே சாக்கின், மூணாவது எழுத்து சா, இஹ்ஃபாவினுடைய எழுத்து. சரியா? இப்போ மின் சமரத்தின் ஓதன்மான்னு கேட்டால் ஓதக்கூடாது. மியா சமராத்தின் ரிஸ்கா قالوا هذا الذي رزقنا من قبل وأتوا به متشابها. அப்போ அங்கே கூட பாருங்க மியா கபுலுன்னு தான் ஓதணும். ஏன்? இல்ஹாருடைய எழுத்து இஹ்பாவினுடைய எழுத்தில் காஃப் இருக்குது. அப்போ மியா கபுலுன்னு ஓதும்போது நூனே சாக்கிருக்கு அடுத்து காஃப் இருக்குது, அதனால் மியா கபுலு அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? ஓதணும். சரிங்களா? அடுத்து சாவுக்கே தன்வீனுக்கான உதாரணத்தை கொடுக்குறாங்க பாருங்க. மா சஜ்ஜாஜ, மா சஜ்ஜாஜ, மா அன் சஜ்ஜாஜான்னு ஓதக்கூடாது. மா சஜ்ஜாஜா முதல் எழுத்து மீமு, ரெண்டாவது எழுத்து அம்சா, அம்சாவுக்கு தன்வீன் இருக்குது. அடுத்து இஹ்பாவினுடைய எழுத்தான சா இருக்குது. அப்போது தன்வீன் பெற்ற எழுத்துக்கு பின்னாடி சா வந்துடுச்சு. அப்போ சா வந்துருச்சுன்னு சொன்னால் இஹ்பா செய்யணும். எப்படி? மா சஜ்ஜாஜ லினுக்ரிஜ பிஹி ஹப்பன் வ நபாத வ ஜன்னாத்தின் அல்ஃபாஃபா, வ ஜன்னாத்தின் அல்ஃபாஃபா வராது, வ ஜன்னாத்தின் அல்ஃபாஃபா அப்படி தான் வரும். சரி, இப்போ இது மாதிரியே ஜீமுக்கு, தாலுக்கு, ஜாலுக்கு, ஜாவுக்கு, சீனுக்கு, ஷீனுக்கு, சாதுக்கு, லாதுக்கு, தோய்க்கு, லோய்க்கு, ஃபாவுக்கு, காஃபு, கேஃப் ஆகிய எல்லா எழுத்துக்களுக்கும் இங்கே உதாரணத்தை கொடுக்குறாங்க. எல்லா உதாரணத்தையும் சொன்னால் ரொம்ப நீண்டதாக இது மாறிடும். நான் உதாரணங்களை மட்டும் நான் படித்து டக்கு டக்குன்னு உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். அதுக்கடுத்து ஜீமுக்கான உதாரணம் பாருங்கள். ஜீமில் வந்து தன்வீனுக்கான உதாரணம் மா ஜா. இப்போ இந்த இடத்துல இஹ்ஃபாவினுடைய எழுத்து ஜீம் இருக்குது, அதுக்கு முன்னாடி சுக்குன் பெற்ற எழுத்து நூன் இருக்குது, நூனே சாக்கின் இருக்குது. அப்போ மா ஜா அப்படி தான் படிக்கணுமே தவிர மஞ்சான்னு படிக்கக்கூடாது. அடுத்து ஜீமுக்கு தன்வீன் பெற்ற எழுத்துக்கான உதாரணம் சஈதான் ஜுருசா, சஈதன் ஜுருசான்னு படிச்சிடக்கூடாது. ஏன்னா தன்வீன் பெற்ற எழுத்துக்கு பின்னாடி இஹ்ஃபாவினுடைய எழுத்தான ஜீம் இருக்கிறது. அது மாதிரி மியா துபுரின், மின் துபுரின் படிக்கக்கூடாது. ஏன்னா நூனே சாக்கினுக்கு பின்னாடி இஹ்பாவினுடைய எழுத்தான தால் இருக்கிறது. அதுக்கடுத்து க சங் தேஹா கா, க சங் தேஹா கா, இங்கே தன்வீன் பெற்ற எழுத்துக்கு பின்னாடி இஹ்பாவினுடைய எழுத்தான தால் இருக்குது. அதனால் க சந்திஹாக்கான்னு படிச்சிடக்கூடாது, க சந்திஹாக்கான்னு படிக்கணும். மியா ஜாலிக்க, மின் தாலிக்கன்னு படிச்சிடக்கூடாது. ஏன்னா நூனே சாக்கினுக்கு பின்னாடி இஹ்பாவினுடைய எழுத்தான ஜால் இங்கே இடம் பெறுகிறது. லில் சி, லில் சி. இப்போ இங்கே தன்வீன் பெற்ற எழுத்துக்கு பின்னாடி இஹ்ஃபாவினுடைய எழுத்தான ஜால் இருக்குது. அப்போது ஜில்லின் ஜி அப்படின்னு படிச்சிடக்கூடாது. அது மாதிரி ஃபமா ஜுஹ் ஜிஹ, ஃபமா ஜுஹ் ஜிஹ. இங்கே தன்வீன் பெற்ற நூனே சாக்கினுக்கு பின்னாடி இஹ்ஃபாவினுடைய எழுத்தான ஜா இருக்கிறது. அப்போது ஃபமன் ஜுஹ் ஜிஹன்னு படிச்சிடக்கூடாது, ஃபமா ஜுஹ் ஜிஹ என்று என்ன செய்யணும்? படிக்கணும். சஈதா ஜலகா, சஈதா ஜலகா, சஈதன் ஜலகா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது, படிச்சிடக்கூடாது. ஏன்னா தன்வீன் பெற்ற எழுத்துக்கு பின்னாடி இஹ்ஃபாவுடைய எழுத்தான ஜா இருக்கிறது. மின் சுல்தானின் அப்படின்னு படிச்சிடக்கூடாது. ஏன்னா நூனே சாக்கினுக்கு பின்னாடி இஹ்ஃபாவுடைய எழுத்தான சீன் இருக்கிறது. அப்போது மியா சுல்தானின் அப்படின்னு படிக்கணும். உதாரணங்களை இன்ஷா அல்லாஹ் வரிசைப்படுத்திக் கொள்வோம். சட்டங்களை நீங்கள் என்ன செய்யுங்க? ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இஹ்ஃபா நூனே சாக்கினாக இருக்கட்டும் அல்லது தன்வீன் பெற்ற எழுத்தாக இருக்கட்டும், 15 எழுத்துக்களை நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த 15 எழுத்துக்கு, இந்த 15 எழுத்தும் நூனே சாக்கினுக்கு பின்னால் தன்வீன் பெற்ற எழுத்துக்கு பின்னாடி வந்தால் அந்த நூனே சாக்கினை தன்வீன் பெற்ற அந்த எழுத்தை நீங்கள் மூக்கால் மறைச்சி என்ன செய்யுங்க? ஓதுங்க. அப்படி ஓதுறது தான் தஜ்வீத் முறைக்கு உட்பட்டது. அப்படி ஓதாமல் வேறு ஒரு வழிமுறையில் ஓதுறோம் அப்படின்னா அது தஜ்வீத் முறையை விட்டும் மாற்றமானது. தஜ்வீத் முறைக்கு மாற்றமாக ஓதுவது விலக்கப்பட்டதாக, தடுக்கப்பட்டதாக இது செய்து இருக்குது. அப்போ அதை கவனத்தில் கொண்டு இன்ஷா அல்லாஹ் பாடங்களை பாருங்கள். வேறு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட்லேயும் இன்ஷா அல்லாஹ் தெரிவிக்கலாம். அல்லது உங்களுக்கு கீழே கொடுக்கப்படக்கூடிய அலைபேசியினுடைய எண்ணை தொடர்பு கொண்டும் உங்களுடைய சந்தேகங்களை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தெரிவித்து வரலாம். அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் இக்லாபினுடைய பாடம், அதற்கடுத்த வாரம் இத்காமினுடைய பாடம், அதுக்கடுத்து அப்படியே தொடர்ந்து நசிவு போகும். இந்த 4 சட்டம் ரொம்ப முக்கியமானது.
எது? இல்ஹார், இஹ்ஃபா, இக்லாப், இதுகாம் ஆகிய இந்த 4 சட்டமும் ரொம்ப முக்கியமானது. அதனால் இந்த 4ஐயும் ரொம்ப ஒரு கவனத்தோடு இன்ஷா அல்லாஹ் பார்த்து வாருங்கள். அடுத்தடுத்த சட்டங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பாடங்களை நாம் படிப்போம். வாழக்கூடிய காலங்கள் முழுக்க அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய பாக்கியத்தையும், குர்ஆனை தஜ்வீத் முறைப்படி மனனம் செய்யக்கூடிய உயரிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்த அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.